ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அம்மாவோட கை ருசி உனக்கு அப்படியே வந்திருக்குமா? வெண்ணிலாவுக்கு இந்த கைப்பக்கம் வந்திருக்கும்ல. முத்துவுக்கு பொண்டாட்டி ஆவான்னா உரிமையோடு சாப்பிட்டுருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு சீர் செய்ய கூட வழி இல்லாத பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கிற அதே நிலைமை தான் நாளைக்கு முத்துவுக்கும் வரப்போகுது. அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கு கூட சோறு போட ஆள் இருக்கமா? நான் ஒருத்தந்தான் அந்த வீட்லயே அனாதையா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போனா இந்த சொந்தம் வேணும், நல்ல காரியத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்தா கை நினைக்கணும்னு இலை உள்பக்கமா போடுவாங்க. இத சொந்தமே வேணும்னு முடிவு பண்ணிட்டியாமா? அதனால இலையெல்லாம் வெளிப்பக்கமா படிக்கிறம்மா. என்ன படிச்சிருமா? சீக்கிரமா இங்க வா. என்ன இப்பவே நீ வீட்டுக்கு போ, நீ உங்க மாமா ஊருக்கு போக போற. அன்னைக்கு அடி வாங்கி கொடுத்ததுக்காக பொய் சொல்றியா? நான் வரமாட்டேன். நிஜமா சொல்றேன், சாமி சத்தியமா. பொய்யா இருந்தா நான் இந்த வருஷம் பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவேன். மாணிக்கம் மேல சத்தியமா? மாணிக்கம் மேல சத்தியமா சொல்றேன். காளியாத்தா, மாரியாத்தா, சாமுண்டீஸ்வரி, முனீஸ்வரா, முருகா, விநாயகா, சிவபெருமானே, எல்லா சாமிக்கும் நன்றி. சொல்லு வெண்ணிலாக்கா. ஏ கவிதா, நாங்க எங்க போறோம் தெரியுமா? எங்கக்கா? முத்து மாமா ஊருக்கு போறோம். நானே நம்பல, இப்பதான் அம்மா சொல்லுச்சு. சரி நான் வைக்கிறேன், நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா பஸ்ல பேசுறேன். சரிக்கா. ஏன் பாட்டி, மாமா வர சொல்லி நம்ம போறோம்? இல்லம்மா. அப்புறம் இங்க எந்த பழப்பும் இல்ல, மழையும் இல்ல. அங்க போனா ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சு காலத்தை ஓட்டலாம்ல, அதுக்குதான். நீ உன் மாமாவை பாப்பமான்னு தெரியாம இந்த சூழ்நிலையா பார்த்து கடவுளே உன்னாங்க அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்குமா? காரியத்தை இனிமே நீதான் சாதிச்சுக்கணும். கண்டிப்பா பாட்டி, மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. கடவுளே, நீதான் அவளுக்கு துணையா இருக்கும். பிள்ளையாரப்பா, எனக்கு என் மாமன்னா உசுரு. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும். ஆனா இந்த ஊருக்கு தான் தெரியவே மாட்டேங்குது. அதனாலதான் எல்லாரும் என்ன பைத்தியக்கார பொண்ணு பைத்தியக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எனக்கு என் மாமன் தான் வேணும். நாளைக்கு நாங்க என் மாமனை பார்க்க ஊருக்கு போறோம். அம்மாடி வெண்ணிலா, உனக்கு வெண்ணிலான்னு யார் பேர் வச்சான்னு நினைக்கிற? யாரு பாட்டி? தங்கம் என்னடி? ஓ, என்ன வேணும் குட்டி பாப்பாக்கு? தங்கச்சி, அண்ணே வாங்கண்ணே. முத்தரசு, குட்டி பிள்ளை யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க. என் அண்ணனும் ஓ முத்தரசு மாமாவும் வந்திருக்காங்க. பாரு 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 பாரு. குட்டி, முத்தரசு, பாப்பாவுக்கு ஒரு நல்ல பேராவை. நீ வந்து பேர் வைப்பன் தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா இல்ல? பாப்பா நிலா மாதிரி அழகா இருக்கா. இவளுக்கு வெண்ணிலான்னு பேர் வைக்கலாமா? வெண்ணிலா வெண்ணிலா. சித்தி, என்னை மன்னிச்சிரு சித்தி. திடீர்னு ஊர்ல இருந்து வந்து நின்று உடனே கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா. சரி, நல்ல நாளாக தான் இருந்துச்சு, அதான் உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். உன்கிட்ட சொன்னா நீ என்ன கோவப்பட போற, அதான் கல்யாணத்தை முடிச்சுட்டே வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன்.
எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண சித்தி. அண்ணே இந்தாங்கண்ணே. என்னம்மா இது? நாட்டுக்கோழி முட்டைண்ணே. உன் தங்கச்சிக்கு கொடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அவளுக்காக கோவில்ல வேண்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வந்தேன். இந்தாண்ணே, சுகப்பிரசவம் ஆயிடும், கவலைப்படாத. வா உட்கார். அண்ணே உடனே வண்டி எடுங்க, நான் என் மாமா ஊருக்கு சீக்கிரமா போகணும். சரி போயிடலாமா? எந்திரிங்க, லேடி சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. பொம்பளைங்க வந்தா ஆம்பளைங்க எந்திரிச்சிருமா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் தனியா நடக்குது. உட்காரு. அண்ணே டிக்கெட் கொடுங்க. உனக்கு எதுக்குமா டிக்கெட்டு? பஸ்ஸே ஒண்ணுதான், ஃப்ரீயா போமா. எங்க கிட்ட டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு எங்களை காக்க வச்ச அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வேணாங்கிற. உனக்கு சில்லற தரணும்ல, வேணுமா வேணாமா? கோழிலாம் ஏன் ஏத்துறீங்க? ஆடு கோழிலாம் பஸ்ல ஏத்தி மனசுல உசுர வாங்குறீங்க. சே, கோழி எடுத்துட்டு போமா. ஐயோ, கோழி மேல பஸ் ஏறினாதான் தப்பு, பஸ் மேல கோழி ஏறினா தப்பே இல்லை. வெண்ணிலா வந்து எடுத்துட்டு போமா. வா வெண்ணிலா, ஏன் அங்க போன? சொன்னா கேக்குறியாடி? கோழி வேற தூக்கிட்டு வந்துட்டு பஸ்ல வச்சுக்கிட்டு. என்ன வெண்ணிலா, கொஞ்சம் தூங்குறதுக்குள்ள கலாட்டா பண்ற? உனக்கு சாப்பிட ஏதாவது தரட்டுமா? இந்த பொண்ணு கோழிக்கிட்ட போய் பேசுது பாரு. இல்ல உன்னோட பேசலன்னு கோவமா? நீயும் நானும் சேர்ந்து ஜன்னல்ல வேடிக்கை பார்க்கலாமா? பாரு பாரு பாரு. ஏங்க வண்டிக்குள்ள கோழி எல்லாம் விடுறீங்க? ஏண்டி கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. இந்த ரூட்ல பஸ் வர்றதே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ராவா கோழியும் சேர்த்து விட்டு இருக்குமான்னு சந்தோஷப்படுங்க. கோழி வர பஸ்ல எல்லாம் நான் வரமாட்டேன், இறக்கி விடுங்க. பெரிய பெரிய ஜிமிக்கி போட்டவங்கள நாங்களும் ஏத்துறது இல்ல, இறங்கிக்கோங்க. டிரைவர் என்ன வண்டி நிப்பாட்டுங்க. ஏஞ்சி வாங்க. இறங்க இறங்க. பஸ்லயே இருக்க முடியல, இவ கூட எப்படியா குடும்பம் நடத்துறேன். முன்னாடி எப்படி குடும்பம் நடத்துறான்னு தெரியல. பெருசா வண்டி வரும், அதுல ஏறி போ. சொல்லிட்டே இருக்கு. என்னடி அதெல்லாம் ஒன்றும் டிலே ஆகுது, கண்டிப்பா அனுப்பிச்சிருக்கேன். மாப்பிள தம்பி, என்ன தம்பி இது? அந்த சக்கரை மட்டும் உங்க தலையில பட்டிருந்தா அது உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கு தம்பி. அந்த மகமாயி தாய் தான் உங்களை காப்பாத்திருக்கா தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரே சாமி என்னோட சித்தி மட்டும்தான். அவங்க செஞ்ச புண்ணியம் தான் என்னை இப்ப இங்க காப்பாத்திருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, அது எப்பவுமே என்னை காப்பாத்திட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு இப்ப இங்க நடந்த விஷயத்த யாரும் சித்திக்கிட்ட சொல்லிடாதீங்க. எனக்கு ஒண்ணுன்னா நிச்சயமா உங்களால தாங்கிக்கவே முடியாது. எல்லாரையும் தான் கேட்டுக்கிறேன், யாருமே சொல்லிடாதீங்க. அக்கா, முத்துவுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பியாச்சா? கொடுத்து அனுப்பியாச்சுக்கா. சித்தி கையால பண்ணதுன்னு நான் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டியா? அக்கா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லிட்டேன். வர வர முத்து முன்னாடி நல்லவளா நடிச்சு நடிச்சு உண்மையிலே நல்லவளா மாறிடுவேணும்னு பயம் வந்துடுச்சு. அது எப்படிக்கா? அதெல்லாம் நம்ம ரத்தத்திலே ஊர்னது, அதெல்லாம் மாறாது. அக்கா அக்கா என்னக்காச்சு? Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.